உங்கள் வேண்டுதல் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் டைமில் எழுந்து ஓம் சரவணபவ எழுதி பாருங்களேன். உங்கள் வேண்டுதல் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நிறைவேறும். நிறைய பேர் நான் ஓம் சரவணபவ எழுதி வேண்டுதல் நிறைவேறிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் சில பேர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறாதுன்னு அர்த்தம் கிடையாது. எது நம்மளுக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் டைமில் ஓம் சரவணபவ நான் எழுத சொல்கிறேன். உங்கள் வேண்டுதல் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு. அதிகாலை 3 மணியில் இருந்துட்டு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிரம்ம முகூர்த்தம் நேரமாக எடுத்துக்கலாம். 3 மணிக்கெலாம் என்னால் எழுந்துக்க முடியாது அப்படின்னா ஒரு 4 இல்லை 4:30 கூட நீங்கள் எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு நீங்கள் ஓம் சரவணபவ எழுதலாம். ஒரு மேக்ஸிமம் 5:30க்குள்ளே எழுதி முடிக்க பாருங்கள். சேம் மெத்தட் தான் எழுத போகிறோம். 6 மந்திரமாக 6 வாட்டி நம்ம எழுத போகிறோம். பீரியட்ஸ் டைமில் எழுதலாம், நான்வெஜ் சாப்பிட்டு எழுதலாம், அதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. முருகரும் இந்த பிரபஞ்சமே சேர்ந்தே உங்களோட வேண்டுதலை ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓம் சரவணபவ.